students, how are you? So in the last two class we learned the first lesson, his first flight written by Lion O. Flaherty. அப்புறம் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். புக் இன்செர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் லைட்டாக வந்து பாருங்கள். தென் glossary ரீட் பண்ண சொன்னேன். தென் here are some book back questions also. So என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெசனை ஒன் டைம் திரும்ப ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கொஸ்டின் answers we have to write and put or you have to get a guide, right? So wait for the next information. So இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் லெசனை வந்து நல்லா ஃபுல்லாக தரவாக ரீட் பண்ணிவிட்டு glossary வந்து ஃபுல்லாக தரவாக வச்சுக்கோங்க. I'll inform you about how to study the question and answer. Okay? So next you have in vocabulary section parts of speech. For that I have to teach you parts of speech. In the last year itself I have taught you what is a parts of speech and how many parts of speech are there and its definition, and already நம்ம parts of speech படிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய homework என்ன அப்படின்னா அந்த parts of speechனா நீங்கள் வந்து ரீகால் பண்ணிட்டு வர போகிறீங்க. ஓகே, ஸோ லீவ் த ஃபர்ஸ்ட் லெசனை வந்து லைட்டாக ஒரு ரீட் பண்ணிவிட்டு you are going to take your last year grammar note and you are going to refer all the parts of speech. Okay, so next class la நான் உங்களுக்கு இந்த parts of speech நடத்த போறேன். so அதுக்குள்ள நீங்க போய் எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வரீங்க. okay, so today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we will skip this listening, speaking and all. we are directly going to writing, that is advertisement. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்டிங் வந்து எழுதிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் சம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மீன் பை அட்வர்டைஸ்மெண்ட். ஆட்னா என்னப்பா? For example, daily we are watching TV and we are watching in the mobile phone. In between what will come? இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கப்பே உங்களுக்கு என்ன வரும்? in between ads வரும். then TV நீங்கள் ஷோஸ் பார்த்துட்டு இருக்கப்ப half an hour ஒரு எபிசோட் அப்படின்னா definitely 20 minutes that episode will be, and remaining 10 minutes what will be? Yeah, you will have ad, right? So advertisement எதுக்கு பண்ணுறாங்க? Why we are using ad? Yeah, for to sell a product. So ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த பிஸ்னஸில் இல்லாட்டி ஏதாவது லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா அது மக்களுக்கு போய் கன்சியூமர்ஸ்க்கு போய் சேரணும். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது வந்து மித்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஹவு தே கேன் நோ? ஒன்லி த்ரூ தி அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன? எங்கள்கிட்ட இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்டோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்காக ஒன்று ரெடி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் advertisement. Okay, so we all know what ad is. So here they have given you the definition for advertisement. An advertisement is an audio or visual form of marketing communication to promote or sell a product, service or idea. So advertisement அப்படின்றது audio or visual form of marketing. அதாவது ஆடியோ, அதாவது கேட்கறது மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கேட்க முடியும், ரைட்? விஷுவல், உங்களால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்க்க முடியும், ரைட்? ஸோ இட்ஸ் லைக் ஆடியோ ஆர் விஷுவல் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். அதாவது என்னன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறது. மார்க்கெட்டிங்னா ஒரு ப்ராடக்ட் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறது தான் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் டு ப்ரொமோட். அதாவது மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் மீன்ஸ் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்த எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புள்கிட்டையும் ஒரு ஏரியாவில் இருக்க எல்லா பீப்புள்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறது. எதுக்காக? டு ப்ரமோட் ஆர் செல் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறதுக்கோ இல்லை இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு அதை பற்றி ப்ரொமோட் பண்ணி அதோடைய யூஸஸை சொல்லி அதோட பெனிஃபிட்ஸை சொல்லி அதை சேல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது திஸ் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன், திஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, இது வந்து ப்ராடக்டாக மட்டும் இருக்காது, ஒரு சர்வீஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஐடியாவை கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மெசேஜஸே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக தே கேன் கிவ், லைக் எப்படி வந்து ட்ரீஸ் நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து தே வில் கிவ் அஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்மில் தே வில் கிவ். அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மித்ததோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது. தேர் ஆர் ஆல்சோ போஸ்டர் மேக்கிங் இருக்குது, பேம்ப்ளெட் ரைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான். அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை, ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆர் செல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து ஆடியோ ஃபார்மில் இருக்கலாம், விஷுவல் ஃபார்மில் இருக்கலாம்.
இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் there are different kinds of advertisement. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுல பார்த்திருப்பீங்க? டிவில பார்த்திருப்பீங்க. ஸோ ஹவு த அட்வர்டைஸ்மெண்ட் வில் பி லைக் விஷுவல், உங்களுக்கு சத்தம் கேட்கும், லைக் டயலாக் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து நடிப்பாங்க. ஸோ வந்து யூ கேன் see and you can perceive the ad. But whereas there are also advertisements in magazines, newspaperல ad இருக்கும் பாத்தீங்கன்னா, the first page itself many jewelry ad will be there, Lalita jewelry or ad. So like that many Joy Alucas, like that many advertisements will be there, right? So it comes under this visual form of marketing communication. Like உங்களால வந்து பார்க்க மட்டும் முடியும், கேட்க முடியாது. Like yeah, in TV advertisement you can hear it, right? But whereas in newspaper you can't hear, right? Yeah, so advertisement is just the audio or visual form of marketing communication to promote communication வந்து promote communication use பண்ணி they are communicating the product to all the consumers and promote or sell a product. That is called as advertisement. Okay, so ஒரு advertisement வந்து அட்ராக்டிவா நம்ம present பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்கணும்? For example, some peopleக்கு வந்து இப்போ for example as kids, எனக்கு சின்ன வயசுல வந்து அந்த டிவி ப்ரோக்ராம் பார்க்கறத விட எனக்கு ad பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். For example, இப்போ சின்ன குழந்தைங்க ஒரு 3 to 4 இயர்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ad ரொம்ப பிடிக்கும். Why? Then the episode விட உங்களுக்கு advertisements ரொம்ப பிடிக்கும். For example, you can take television itself because the ad will be very colorful-ஆ இருக்கும். சம்டைம்ஸ் மோஸ்ட்லி நிறைய சாங்ஸ் இருக்கும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பாப்புலர். ஃபார் எக்ஸாம்பிள் டைரி மில்க் சாங்காக இருக்கட்டும், தென் குலோப் ஜாமுனுக்கு இருக்க சாங்காக இருக்கட்டும், இட்ஸ் லைக் அ லாட் ஆஃப் சாங்ஸ். அப்பளம்க்கு வந்து ஒரு சாங் இருக்கும். ஸோ லைக் அவங்க வந்து சாங்ஸ் நிறையா யூஸ் பண்ணி, ஜிங்கிள்ஸ் நிறையா யூஸ் பண்ணி, அண்ட் கலர் நிறையா யூஸ் பண்ணி, சம்டைம்ஸ் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் we can take டைரி மில்க் ads and ஷார்ட்ஸ், ஐ மீன் டெய்ரி ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ அதுக்கு லைக் ஏலியன்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடும். ஸோ லைக் அவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஏன்? பிகாஸ் டு கேட்ச் தி ஐ ஆஃப் த சில்ட்ரன். ஸோ உங்களுக்கு அந்த சில்ட்ரனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இட்ஸ் லைக் தே வில் மேக் அஸ் அ சாங். பிகாஸ் அவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த சாங்ஸ் பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் வாட் தே வில் ஆஸ்க் டு பை த ப்ராடக்ட், ரைட்? ஸோ வி ஆல்சோ used to do like that, right? So for example, Kinder Joy இருக்கட்டும், உள்ள வந்து இந்த கேம்ஸ் இருக்கிற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்கு காமிக்கிறப்ப we are influenced to buy the product. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ண சொன்னால் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ டு ஃபார்ம் அன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ டிவியில் பண்ணுற மாதிரி நீங்கள் பெருசாக சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியாது சின்ன வயசில். ஓகே, ஸோ அதனால தான் we are going to make the advertisements that will be present like in newspapers-ல advertisements இருக்குள்ள ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி எழுதிருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்ம பேப்பரில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு செய்ய போகிறோம். ஆக்சுவலி திஸ் will be 5 marks, right? 5 marks இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு sometimes they will give. Okay, so ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை அட்ராக்டிவாக மேக் பண்ணுறதுக்கு what are all the things that you should have? ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை அந்த பிராண்டோ இந்த அவுட்லெட்டோட நேம் வந்து செம்மையாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு ப்ராடக்ட் இருக்க கிண்டர் ஜாய் அப்படின்னா அதோடைய இதாக இருக்கட்டும், அதோட நேமாக இருக்கட்டும், ஹவு ஃபேமஸ் இட் இஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் விகேசி ரைட் செப்பல் பிராண்ட் அண்ட் நிறைய புது புது பிராண்ட்ஸ் இருக்குது, ஹமாம் சோப். ஸோ இட்ஸ் லைக் இந்த மாதிரி இந்த ப்ராடக்டோட நேம் வந்து இட் ஷுட் பி வெரி அட்ராக்டிவாக இருக்கணும். ஓகே, அண்ட் அட்ரஸ் வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் வெப்சைட்ஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஆட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பெருசாக உங்கள் கண்ணுக்கு தெரியுது என்ன, நேம் ஆஃப் த ஷாப். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்கள் கண்ணுக்கு தெரியுறது என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோ இல்லை அந்த ஷாப்போட நேம். ஸோ இது வந்து ஒரு ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அந்த ஷாப்போட நேம் வந்து இவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ
ஒரு பெருசா ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் தட் we have to consider ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரையணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் நீங்க போட்டுக்கணும். ஓகே, ஸோ the box should be in like this size. ஓகே, ஒரு half பேஜுக்கு or 3/4 பேஜுக்கு வந்து you should put a box. ஓகே, அந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் ஆஃப் த ஷாப் ஆர் நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் நேம் ஆஃப் எனிதிங். ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ப்ராடக்டோட நேம் இல்லாட்டி அந்த ஷாப்போட நேமை பெருசா நீங்க ஸ்டார்டிங்ல யூ ஷுட் ரைட். ஓகே, பிகாஸ் the name of the product is very important. நீங்க ஒரு ஷாப்புக்கு போய் இந்த பொருள் கொடுங்கன்னு அந்த பொருளோட நேம் தெரிஞ்சா தானே உங்களால போய் சொல்ல முடியும். அண்ட் அதனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறவங்க மனசுல அந்த ப்ராடக்டோட நேம் வந்து it should instilled in their mind. ஸோ உங்கள் மைண்ட்குள்ளே அந்த ப்ராடக்ட் நேமை வந்து போக வைக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு ஆட்ல அந்த ஷாப்போடையோ இல்லை அந்த ப்ராடக்டோட நேம் ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யூ ஷுட் புட் அ பாக்ஸ். தென் வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் ரைட் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட் இன் தி டாப். ஓகே, அதுக்கப்புறம் இது எங்க இருக்கு இந்த ஷாப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க, அந்த ஷாப்போட நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க எழுதிட்டீங்க. தென் வாட் where the shop is, write the address in the bottom. so address வந்து clear-ஆ you are going to write in the bottom. உங்களுக்கு address வந்து sometimes they will give, sometimes they won't. if they give means you can write the address which was given. கொடுக்கல அப்படின்னா you can write your own address. okay, so like that only you should write. so ரெண்டு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். that is two things we studied so far. first one is you should write the name of the product, and the second one is you should write the address. okay, then first you should put a box. so these are the three things we studied so far. and what is the third point? appealing images of the visuals of the product service idea to be advertised. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சோப் வந்து நீங்கள் வந்து if you are going to give an advertisement for a soap means அந்த சோப்பை வந்து பெருசாக நீங்கள் அந்த இமேஜை காமிக்கணும். அப்போ தான் அந்த இமேஜ் வந்து அந்த பார்த்த உடனே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அந்த இமேஜ் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அவங்களுக்கு அந்த பிராண்டோட நேம் தெரியலனாலும் கடைக்கு போய் அவங்க அந்த இமேஜை காமிச்சு அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு they can buy the product. so the visual is very very important. ஸோ உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் எதுக்காக அட்வர்டைஸ் பண்ணுறீங்களோ அதோடைய பிக்சர் கண்டிப்பா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் அட்வர்டைசிங் ஃபார் ஜுவல்லரி ஆட், நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இன் பேப்பர் அண்ட் ஆல் அவ்வளோ பெரிய அந்த டைமண்ட் ஜுவல்லரி ஒரு டைமண்ட் ரிங்கோட பிக்சர் வந்து பெருசாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அட்ராக்டிவாக அந்த இட் ஆஸ்க்ஸ் யூ டு பை. ஸோ அதை வந்து வாங்க வைக்கிறதுக்காக தே வில் புட் அ குட் விஷுவல் அபவுட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்டோட விஷுவல்ஸை நீங்கள் போடணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்றதுனால இந்த புக் ஷாப். ஸோ மோஸ்ட்லி புக் ஷாப்ஸில் என்ன வாங்குவாங்க, புக்ஸ், பென்சில், ப்ரஷஸ். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் see here the picture of the book and the picture of the pencils. ஸோ appealing images, visuals இருக்கணும். ஸோ this visuals is very very important. okay, so first name of the shop, first you should put a border. Yeah, you can draw a box. Then you should write the name very big in big font or in big size and bold font. And in the bottom you have to write the address. third one, fourth one is you are going to give the appealing visuals. so எந்த ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ண போறீங்களோ அதோட visuals வந்து இங்க இருக்கணும். okay, then target demographies, audience or customers. so target audience நீங்க அத ஞாபகம் வச்சுக்கோங்க. target audience னா என்ன அப்படினா, for example if ஒரு kinder joy, so இந்த kinder joy யார் வாங்கி சாப்பிடுவா, நம்மளுடைய அப்பா அம்மா யார் வாங்கி சாப்பிடுவாங்களா? no. so அந்த ப்ராடக்ட்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, குழந்தைங்க. so அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யாருக்கு ஏத்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க, அந்த சில்ட்ரனுக்கு ஏத்த மாதிரி தான் they will design. so you should fix the target audience and you should what, you should advertise according to it. for example ஒரு பியூட்டி பார்லர் ஆட் இருக்கு அப்படின்னா அந்த பியூட்டி பார்லர் is mostly used by women. so they will give it exclusively for women. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பியூட்டி பார்லர் வந்து பிரைட்ஸ்க்கு மட்டும்தான், ஸோ மணப்பெண்ணுக்கு மட்டும்தான் யூ ஆர் கோயிங் டு டெக்கரேட் ஆர் யூ ஆர் கோயிங் டு டூ மேக்கப் அப்படின்னா பிரைடல் மேக்கப்னு தே வில் மென்ஷன். ஸோ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், இப்போ அந்த பிரைட்ஸ்.
புரியுதா? ஸோ மேரேஜ் ஆக போகிறோம் அந்த பிரைட்ஸ். ஸோ லைக் வைஸ் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். இப்போ புக் ஷாப்புக்கு மோஸ்ட்லி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருக்கும்? மோஸ்ட்லி ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த இது வந்து யூ ஹாவ் டு மென்ஷன். ஸோ ஹியர் தே ஹவ் கிவன் பாயிண்ட்ஸ் லைக் ஸ்டோரி ஃபார் சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஆஃபர் ஆர் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிறவங்க அதிகமாக அவங்களுடைய ஷாப்ஸ்க்கு வரணும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அந்த டிஸ்கவுண்ட்டை ரொம்ப பெருசாக ஸோ ஹியர் தே ஹவ் கிவன். அப்புறம் டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் ஷுட் பி மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே அவங்க டிஸ்கவுண்ட் ஃபார்மில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் or give offers for students. So இந்த மாதிரி you can write. Okay, so இங்க book shopக்கு mostly target audience யாரு? School going students. So they have given offers and discounts for students. The target audience is students for them. Okay, so target audience na யாருன்னு தெரிஞ்சிருச்சுல? Yeah, so then let's go to next. ஃபீல் குட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர். யா, கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட் இல்லாட்டி ஆஃபர் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் 50% ஆஃப் அவ்வளோலாம் வந்து கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் ஷுட் பி ரிலையபிள். ஸோ இட்ஸ் லைக் 5%, 10%க்கு கூட போக வேணாம். ஓகே, இட்ஸ் லைக் 5, 7, 8, 10% டிஸ்கவுண்ட் இஸ் இனஃப். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஸ்கவுண்ட் தட் யூ ஹேவ் டு டூ. அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரையும் நல்லா கலர்ஃபுல்லாக யூ ஹேவ் டு ரைட். ஸோ ஹியர் ஒரு புக்குக்குள்ள டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா தே ஹேவ் கிவன் யூ இன் அ பிக்சர் ஃபார்ம். இட் இஸ் மோர் அட்ராக்டிவ். யூ கேன் பி கிரியேட்டிவ். இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கணும்னு இல்லை, ஒரு ஃபார்ம் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி அண்ட் யூ கேன் யூஸ் யுவர் ஓன் style of creating an advertisement. Okay, and colorful background இருக்கணும். So here how they have given இங்க blue color, இங்க வந்து pink color they have given, right? So you can use your own color, but அந்த color வந்து அந்த letters வந்து மறைக்காம you should take care of. Okay, so it should be very, இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இல்ல, sorry. So this is not that much colorful in the advertisement, but still it's okay. Okay, pink and blue color combination la they have given. It's simple and neat. So இந்த மாதிரி சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கணும். ஓகே, தென் கலர்ஃபுல் அண்ட் ரீடபிள் டெக்ஸ்ட். என்னதான் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணுற மாதிரி கிளாரிட்டி இருக்கா? ஸோ லைக் தட் யூ ஹேவ் டு ரைட். பிகாஸ் வைல் யூ ஆர் பெயிண்டிங் வந்து கிரையான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப அந்த வேர்ட்ஸ் வந்து மறையாமல் யூ ஷுட் ரைட். ஓகே, then what you have to give is brief and catchy descriptions and benefits about the product. So ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா அந்த அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் அ ஷாப் மீன்ஸ் அந்த ஷாப்பில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ எனி 5 points அதுக்கு நீங்கள் பெரிய பெரிய சென்டென்ஸாக யூ கேன் ரைட் இன் தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். எல்லாரும் இதை ரீட் பண்ணுறதுக்கு போர் அடிச்சுட்டு they will not see your advertisement. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ குட்டியாக எப்படி ஒரு 6 points வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை பற்றி அவங்க ஸ்டோரை பற்றி அவங்க 6 points நீட்டா குட்டி குட்டியா கொடுத்திருக்காங்க. So like that you have to give 6 points. Okay, yeah, then catchy phrases. Okay, so it's like அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லுக் குட் ஃபீல் குட். ஸோ இந்த மாதிரி கேட்சி ஃப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்களா, ஸ்லோகன்ஸ் மாதிரி உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் டிவி ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்சி ஃப்ரேசஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பியூட்டி பார்லர் ஆட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹவ் யூ வில் ரைட் கேட்சி ஃபேஸஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பியூட்டி பார்லர் ஏஞ்சல் பியூட்டி பார்லர்னு உங்களுடைய பியூட்டி பார்லர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வி வில் கீப் இட் ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டி பார்லர் ஆட். ஓகே, ஸோ நான் எப்படி இந்த பியூட்டி பார்லர் ஆடை டிசைன் பண்ணுவேன் அப்படின்னா நேம் வந்து ஏஞ்சல் பியூட்டி பார்லர் அப்படின்னு கொடுத்துருவேன். ஓகே, தென் வாட் ஐ வில் டூ, ஐ வில் கிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஃபார் ஹூம்? பிரைடுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸில் என்னென்ன எழுதுவேன்? பியூட்டி பார்லரில் என்னென்ன இருக்கும்? there will be manicure, pedicure and facials, golden facials and bridal makeup is available and hairstyles, different hairstyles and curling, straightening. இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது ஒரு 6 pointsல நீட்டாக கொடுத்துருவேன். Then what the catchy phrases will be? Come to our beauty parlor and transform into an angel. ஸோ இந்த மாதிரி கேட்சியாக வந்து ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருவேன். தென் வாட் பிக்சர்ஸ், என்ன மாதிரி பிக்சர்ஸ் இருக்கோ ஒரு அழகான பொண்ணோட பிக்சர் வந்து மேக்கப்போட ஐ வில் கிவ் ஹியர். ஓகே, தென் வாட் ஐ வில் கிவ் ஒன் லைன் அபவுட் மை பியூட்டி பார்லர் அண்ட் ஐ வில் கிவ் ஒன் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி தான் மை ஆட் வில் பி. ஸோ லைக் தட் யூ ஹேவ் டு டிசைன் யுவர் ஓன் ஆட்.
okay. And what is the last one is use borders and lines to organize. So இங்க lines கொடுத்திருக்காங்க organize பண்றதுக்கு. என்ன அப்படினா அந்த அட்ரஸ் மட்டும் தனியா ஒரு கோடு போட்டு they have given, and மேல அந்த டைட்டிலுக்கு தனியா ஒரு கோடு போட்டு நேம் கொடுத்திருக்காங்க. So like that you can use borders, okay. So these are all the things that you should do in an advertisement. First என்ன பண்ணனும், you should write the name of the product or the shop, then you should give offers and discounts and target audience and catchy phrases இருக்கணும். உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தின ஒரு 6 points or 5 points about your product it should be there, and appealing visuals இருக்கணும். கண்டிப்பா நீங்க pictures வந்து draw பண்ணணும். Then you have to give good colorful background, good color, and you should write definitely an address and border lines. So these are all the things that you should consider while you are writing an advertisements. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹோம் அப்ளையன்சஸ் என்னென்ன டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி ஆடி சேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 to 50% வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட், அவங்களே என்னென்ன டிஸ்கவுண்ட்னு கொடுத்துட்டாங்க, ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க, முத்துசாமி அண்ட் கோ, ராஜா ஸ்ட்ரீட் அண்ட் ஜிஞ்சி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நேம் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ்க்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அங்கே என்ன மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும், வாஷிங் மிஷின், லைக் ஃப்ரிட்ஜ், ஸோ தட் இமேஜஸ் வில் பி தேர், ஓகே. ஸோ டெலிவிஷன் ஆர் ஸ்மார்ட் டிவி ஆர் லைக் எனிதிங் கேன் பி தேர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் விஷுவல்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்சியான ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஆர் மொபைல் கேலக்ஸி ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோன் விற்கிறது, ஓகே. ஸோ சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணுவாங்க, ஃப்ரீ பவர் பேங்க்ஸ் ஆன் மொபைல் பர்ச்சேஸ். ஸோ வந்து ஃப்ரீ பவர் பேங்க் கொடுத்துருப்பாங்களா மொபைலுக்கு. அண்ட் நம்பர் 1 டோல்கேட் திருச்சி. ஸோ ஹியர் ஆல்சோ தே ஹவ் கிவன் யூ அன் அட்ரஸ், ஓகே. ஸோ இங்கே 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் எடுத்து அதுக்கு நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ண போகிறீங்க, ஓகே. ஸோ யூ ஆர் கோயிங் டு மேக் யுவர் ஓன் ஆட், okay. So I think you will create your own ad. உங்க ஆடை பார்த்த உடனே வந்து ஒரு அந்த ஃபோன் கடைக்கு வந்து அந்த ஃபோனை வாங்க வைக்கிற மாதிரி your ad should be there. Remember, இந்த எல்லா பாயிண்ட்ஸும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கணும், okay. I know that you are very very creative and you can draw well and you can paint well, and all the best for you, and I am waiting for your advertisements, okay. So this is the end of the class, and next class நான் என்ன பண்ண போறேன், I have already told you. Next class I am going to teach you parts of speech. I have already taught you parts of speech. I am going to recollect parts of speech for you, and I'll give you the exercise which is present in the book bag, and be thorough with it, okay. Let's see you in the next class, guys. Bye.